மீன ராசிக்காரர்களே, எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டி பிடிப்பது பெரிய சிகரமாக இருக்கட்டும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. குறிக்கோள், கொள்கை, கோட்பாடு, லட்சியங்கள் இதெல்லாம் அதிகமாக உங்கள் மனசில் இருக்குங்க. அதை அடைவதற்காக மௌனமாக சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதெல்லாமே கனிந்து வரக்கூடிய, கரைந்து வரக்கூடிய அளவிற்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய விடாமுயற்சியால் வெற்றி சிகரத்தை கட்டிப்பிடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாட்களாகவே அலைச்சல்கள், சிரமங்கள், பணப்பற்றாக்குறை, குடும்பத்திலேயும் சலசலப்பு, சொந்த பந்தமும் சரியாக நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினத்தில் 2ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்ததுனால சிரித்து பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. கேட்டிருந்ததெல்லாம் இன்றைக்கி கிடைக்குங்க. உதவிகள் கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு உதவி வந்து சேருங்க. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபார வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தேக்க நிலை, மந்த நிலை மாறும். இன்றைக்கி உங்களுக்கு அந்த பழைய தேங்கி கிடந்த சரக்குலாம் விட்டு தீரும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. வாடிக்கையாளர்லாம் வராங்கங்க, ஆனால் கல்லாவில் காசு விழ மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கள்ல, இன்றைக்கி வாடிக்கையாளர்களும் வருவாங்க. காசு, பணம், வருமானமும் லாபமும் இன்றைக்கி அதிகமாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். வேலை சுமை குறையும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்லேயும் சிலருக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அருணாச்சல புராணம், அருணாச்சல மகாத்மியம் ஆகிய 2 அற்புதமான நூல்களில் திருவண்ணாமலையை பற்றி அழகாக பாடப்பட்டிருக்குங்க. நாளை அதிகாலை 4 மணிக்கெல்லாம் பரணி தீபம் அண்ணாமலையாருடைய ஆலயத்திலே ஏற்றப்படுதுங்க. கடுமையாக விரதம் இருக்கக்கூடிய சிவாச்சாரியாரின் கைகளிலாலே நாளை அதிகாலையானதில் பரணி தீபம் ஏற்றப்படுதுங்க. பரணி நட்சத்திரத்துக்கு அதிதேவதையாக யமதர்மன் வருகிறாருங்க. அதனால தாங்க நாமும் நாளை அதிகாலை வீடுகளிலே தீபம் ஏற்றுவது நல்லது. அதுக்கடுத்தது நாளை மாலையிலே மகா தீபமாகிய திருவண்ணாமலை கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுதுங்க. அதனால் நாளை காலை பரணி தீபம். அதனால் பரணி தீபத்தை ஏற்றினோம்னா யமபயம் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இந்த திடீர் விபத்துகளில் தவறினவங்க, திடீர்னு சிலருக்கெல்லாம் இழப்பு ஏற்படுது இல்லைங்களா, அதிலேருந்து விடுபடுறதுக்கும் அந்த மாதிரி பாதிப்புகள் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கும் பரணி தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அண்ணாமலையார் அப்படின்னாலே இந்த மலையானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மலையாகும். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த மலையானது அக்னி சுரூபமாக இருந்திருக்குது சத்தியுகத்திலே. அதே மாதிரி இந்த திரேதாயுகத்திலே மாணிக்க மலையாக இருந்திருக்குது. ஃபுல்லாக ரூபி தான், மலை முழுக்க ரூபியாக இருந்திருக்குது. துவாரயுகத்திலே இது காப்பரால் செய்யப்பட்ட, காப்பரால் ஆன மலையாக இருந்திருக்கு. இப்போ கலியுகத்திலே கல்லால் ஆன மலையாக இந்த மலையானது இருக்கிறது. அதனால தாங்க இந்த அண்ணாமலையாரை, அருணாச்சலேஸ்வரர் மலையை சுற்றி வர வர நமக்கு எல்லா நன்மைகளும் சேருங்க. கிரிவலம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம் வேணும். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையை நாம் சுற்றி வரோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பாக்கியம். நமக்கு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னா தான் நம்மால் கிரிவலம் வர முடியும். அதே மாதிரி இன்றைக்கும் நாளைக்கெல்லாம் தேவர்கள், மூவர்கள்லேருந்து மிகப்பெரிய மகரிஷிகள் எல்லாருமே கிரிவலம் வரக்கூடிய நாள் நாளைய தினம்.
அதனால தான் மறவாமல் நாம் வந்து கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லாம் வல்ல ஈசனாகிய சிவபெருமான் அக்னி சொரூபமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கக்கூடிய நாள் நாளைய தினம். அதனால் நாளை காலையில் முதல்ல நாம் வந்து பரணி தீபம் ஏற்றுவோம். நாளைக்கு மாலையில் நாம் வந்து பெருந்தீபமாகிய கார்த்திகை தீபத்தை நாம் ஏற்றி மகிழ்கிறது நல்லதுங்க. உள்ளத்தில் ஒளியுண்டாகின் வாக்கில் கவியுண்டாகும்னு மகாகவி பாரதியார் சொல்கிறாருங்க. நம்ம மனசுக்குள்ளார நாம் வந்து விளக்கேற்றி வைக்கணும். ஏன்னா இறைவன் வந்து மனசுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறார். அதனால தான் நாம் வந்து வீட்டில் விளக்கேற்ற ஏற்ற அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய ஒளியானது நம்ம உடம்புக்குள்ளார, நம்ம உள்ளத்துக்குள்ளார, மனசுக்குள்ளார ஏறி போய் நின்று நமக்கு வெளிச்சத்தை காட்டுவதாக அமையுதுங்க. அதனால தான் பொதுவாகவே தினந்தோறும் வீடுகளில் நாம் விளக்கேற்றினோம்னா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு வந்து சேரும். நமக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. அதனால் மறவாமல் நம்ம விளக்கேற்றுவது நல்லதுங்க. அதே போல் முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குதுங்க இந்த தலம். அதே போல் பார்த்திங்கன்னா காசி, அதுக்கடுத்து காஞ்சி, மதுரா, மாயா, அதுக்கடுத்தது அவந்தி, அயோத்தியா, துவாரகா, இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சு இந்த பக்கம் வந்து திருவண்ணாமலையை ஒரு தட்டில் வச்சோம்னா திருவண்ணாமலை வைத்த தட்டு தான் வந்து அதிகமான எடை கொண்டதாக இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போது மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலங்களை காட்டிலும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய, நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த திருவண்ணாமலையினுடைய பலம் மிகப்பெரிய பலம், புண்ணிய பலம். ஏகப்பட்ட கோடான கோடி மகரிஷிகளெல்லாம் அமர்ந்து தவம் செய்யக்கூடிய, இன்றைக்கும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் நம்முடைய அண்ணாமலையாருடைய திருத்தலம். அதனால் மலையை வணங்குவதோடு மட்டுமில்லாமல் மலைப்பாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா நன்மைகளையும் பெறுவதற்காகவும், வசதி வாய்ப்பில் பெருகவும், பாவங்கள் சாபங்கள் தீருவதற்கும் நாம் அண்ணாமலையாரை தீபம் ஏற்றி வழங்குவது, தீபம் ஏற்றி நாம் துதிப்பது நன்மையாகும். அதனால் நாளைக்கு அதிகாலை பரணி தீபத்தை ஏற்றிவிட்டு நாளை மாலை 6 மணிக்கு அண்ணாமலையாருடைய பெரிய கார்த்திகை நாளாகிய கார்த்திகை தீபத்தை ஏற்றுவோம். எல்லாம் வல்ல இறைவனாகிய சிவபெருமானை மனதிலே ஏற்றி அரகரோகரா என்று சொல்லி ஆண்டவரை தரிசிப்போம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.